அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம தெலுங்குல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க நாராயணா அண்ட் கோ படத்தோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். சோ பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நாராயணர் தான் காமிக்கிறாங்க. பையன் நிறைய பணம் இருக்கும். வீட்டுக்கு பயந்து பணத்தை தலைக்காணி அடியில வச்சுட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அந்த சமயம் பார்த்து வீட்டுல ஒரு 4 பேர் உள்ள புந்து இவர் அடிச்சு அந்த பணத்தை எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. தூக்கம் கலைஞ்சு எழுந்துக்கிறாரு. சோ அந்த 4 பேர் வேற யாரும் கிடையாது, இவங்களோட ஃபேமிலி மெம்பர் தான். அப்படியே கட் பண்ணி இந்த நாராயணோட வேலை என்ன அப்படின்றத காமிக்கிறாங்க. ஒரு பெரிய பேங்க்ல கேஷியரா இருப்பார். ஒரு நபர் எனக்கு கடனை வாங்கி தர முடியுமான்னு கேட்க, உங்ககிட்ட எதுவுமே இல்ல, வாங்கி தர முடியாதுன்ற அந்த நபர் என்னைக்காவது ஒரு நாள் நீ என்கிட்ட மாட்டு விடான்னு சொல்ல கட் பண்ணி பிரசன்ட்டுக்கே வருது. நாராயண பத்தி காமிச்சிட்டாங்க இல்லையா. பக்கத்துல இருக்க இவரோட மனைவியான ஜானகியை பத்தி இப்ப ஒரு சின்ன பிளாஷ்பேக். இவங்களுக்கு சாரி அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் பட்டு சேலை பார்த்துட்டாங்க அப்படின்னா சொல்லவே வேணாம். இப்படிதான் இவங்களோட கேரக்டர் அப்படின்னு மாதிரி ஜானகி அம்மாவை அறிமுகப்படுத்திட்டு இவங்களோட முதல் பையனான ஆனந்த் அப்படின்றவரை காமிக்கிறாங்க. பெட்டிங்ல பயங்கரமான ஈடுபாடுடைய ஆளு. பெட்டிங்ல எவ்வளவு தோத்தாலும் மீண்டும் மீண்டும் ஆடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா மனப்பான்மை தான் இவருக்கு. இவரோட வேலை என்ன அப்படின்னா கேப் ஓட்டுறது தான். இவரை இப்ப காமிச்சிட்டு அதுக்கப்புறமா 2வது பையனை காமிக்கிறாங்க. பாத்ரூம்குள்ள வேக வேகமா ஓடி போய் ஸ்கோப் வழியா பக்கத்து வீட்டு ஆண்டி ட்ரெஸ் மாத்திட்டு இருப்பாங்க. அந்த விஷயத்த பார்த்து சந்தோஷப்படுற ஆள் தான் இவன். வழக்கம் போல எல்லா பசங்களும் மாதிரியா தான் இருப்பான். இவனுக்கு போட்டோகிராஃபர் ஆகணும் அப்படின்றது ஆசை. இப்படி இவங்க 4 பேரையும் காமிச்சிட்டு நாராயணோட தங்கச்சி பொண்ணான பூஜா அப்படின்றவங்கள காமிக்கிறாங்க. ஊர்ல இருக்க எல்லா கெட்ட பழத்தையும் வச்சிருக்க ஆளு. ஆனா வெளியே எதுவுமே இல்லாத மாதிரி காமிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க 5 பேர் தான் இந்த நாராயணன் அண்ட் கோ அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷனை கொடுத்து அப்படியே படத்தோட டைட்டில போடுறாங்க. கட் பண்ணா ஒரு போலீஸ் ஆபீசரை காமிக்கிறாங்க. லோக்கல் ரவுடி லிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த லோக்கல் ரவுடி யாரு அப்படின்னா சங்கர் அப்படின்றவர் தான். கட் பண்ணி இந்த சங்கரை காமிக்கிறாங்க. ஒரு மீடியாக்காரங்களை கூப்பிட்டு என்ன பத்தி பெருசா எழுதுங்க, நீங்க கேட்கிற கேள்விகள் எல்லாமே பயங்கரமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்கள போட்டு வறுத்து எடுக்கிறாரு. ஆனா ஆளு பொன் மேல டம்மி. அரசியல் மேல இருக்கிற முகத்தால அரசியலுக்குள்ள எப்படியாவது வரணும், அதுக்கு ஃப்ரேம் தேவை அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆனந்த் இருக்கார் இல்லையா, அவரை காமிக்கிறாங்க. ஒரு நைட்டு பப்புக்கு போய் அங்க பெட் கட்டி தோத்ததால என்ன பண்றதுன்னு தெரியாம ஜாலியா குளிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல ஒரு லேடிய தெரியாத்தரமா இடிக்க சாரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அட்டே கட் பண்ணி அந்த லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க கேபுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு கேப் இவங்க முன்னாடி வந்து நிக்கிற ஏறி உட்காடுறாங்க. உள்ள இருக்கிறது வேற யாரும் கிடையாது, ஆனந்த் தான். ஆனந்த பார்த்த உடனே இவங்க பேச முடியாம ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவருக்கு நான் உங்களை எங்கேயோ பாத்துருக்கேனே அப்படின்னு மாதிரி யோசனை. இதனால அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்காரு. அந்த சமயத்துல நாராயணா கிட்ட கடன் வேணும் அப்படின்னு மாதிரி பிரச்சனை கொடுத்தாரு இல்லையா, அவரும் அந்த கேப்ல ஏறுறாரு. பார்க்க பயங்கரமா இருக்கீங்க, நைட்டு பார்ட்டிக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க போல. அவன் அவங்க பேர் என்னன்னு கேட்க வண்டி ஓட்டிக்கிட்டே இருந்தானதுக்கு லைட்டா ஞாபகம் வருது, நேத்து நான் உங்களை பார்ட்டியில தான் நான் பார்த்தேன்னு சொல்ல எதுவுமே பேசாம வண்டி நிறுத்துங்கன்னு முதல்ல அங்க இருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. கட் பண்ணி ஆனந்தோட தம்பியை காமிக்கிறாங்க. வழக்கம் போல பக்கத்து வீட்டு ஆண்டி ட்ரெஸ் மாத்துறத வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க இந்த வாட்டி அவங்க அந்த பையன் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிச்சு வீட்டு முன்னாடி போயிட்டாங்க. அப்பனை கூப்பிட்டு நீ என்ன மாதிரி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்றத சொல்றேன், பக்கத்து வீடு காலியா இருக்கு, வந்து கிட்ட வந்து பாக்குறியாட, நான் அவனை போட்டு பயங்கரமா திட்ட இவனும் இதுக்கு மேல பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கையில இருக்க பொருள் எடுத்து கொடுத்து அனுப்புறான். காட்பானா ஆனந்தோட அத்தை பொண்ணு சொல்லியிருந்தா இல்லையா, அவங்கள காமிக்கிறாங்க. ஒரு திருட்டு கும்பல்னால பயங்கரமா துரத்தப்பட்டு ஒரு இடத்துல ஓடி வந்து ஒளிகிறாங்க. முதல்ல கெட்ட பழக்கம் தான் வச்சிருந்தான்னு நினைச்சேன், இப்ப திருடவும் ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி ஆனந்த் அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது வாழ்க்கையில என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் பண்ணணும். மிடில் கிளாஸ் வாழ்க்கையை மெயின்டைன் பண்றது சும்மா இல்லப்பா, உனக்கு வந்து பண்ணு, இல்லைன்னா அமைதியா போன அங்க இருந்து கிளம்ப. கட் பண்ணி அந்த ரவுடி இருக்கா இல்லையா சங்கர், அவரை காமிக்கிறாங்க. அவரை பார்க்கணும் அப்படின்னு ஒரு அரசியல்வாதி வந்து மும்பையில ஒரு பூனை இருக்கு, அந்த பூனையை இங்க எடுத்துட்டு வரணும், அதுக்கு நம்பக தகுந்த ஒரு ஆள் வேணும்னு சொல்ல இவர் சூர்யா அப்படின்னு இவருக்கு நம்பக தகுந்த ஆள்ல உள்ள இருக்கிறார். இவன் வேற மாதிரி, இவன் கையில கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே முடிஞ்சிடும் சொல்ல அரசியல்வாதி ஒண்ணுமே சொல்லல. நீ பண்ணி கொடுத்த அப்படின்னா உனக்கு இந்த வாட்டி கண்டிப்பா சீட்டு, இல்லைன்னா கிடையாதுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க ஆனந்தோட தம்பி போட்டோகிராஃபர்னு சொல்லியிருந்தா இல்லையா, அவனை காமிக்கிறாங்க. சாவு வீட்டுல போய் ஆங்கிளா வளைச்சு போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்க இவன் பண்ற குசும்பத்தங்க எல்லாத்தையும் பார்த்து அங்க இருக்க சோனா அப்படின்ற பொண்ணு பயங்கரமா சிரிக்கிறாங்க. இதை பார்த்ததும் இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அம்மா உங்க பேர் என்ன, உங்க நம்பர் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட போய் பேசிக்கிட்டே இருக்கும்போது இவர் ஒரு போட்டோகிராஃபர் தான் இல்லையா, நான் மாடலிங் பண்ணணும்னு இருக்க, அதுக்காக எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியுமான்னு சொல்லி நம்பரை ஷேர் பண்ணிக்கிறாங்க. கட் பண்ணி கேப் ஓட்டிக்கிட்டு இருக்க ஆனந்த காமிக்கிறாங்க. அவசரமா பப்ல மீட் பண்ணா இல்லையா, அந்த பொண்ணை அவரை கூப்பிடுவாங்க. என்ன ஆச்சுன்னு போய் கேட்க நான் பிரெக்னெண்டா இருக்கேன்றாங்க. சந்தோஷம் தானே, அம்மா யார் அப்பான்னு கேட்க பாலாருன்னு வராரு. அன்னைக்கு நைட்டு என்ன நடந்தது அப்படின்னா இவர் அந்த பொண்ணை இடிச்சிருப்பா இல்லையா, அதுக்கப்புறம் 2 பேரும் தனியா ஒரு ரூமுக்கு போய் அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஆனா அதனாலதான் இப்போ அவரோட குழந்தைய வயிற்றுல சுமந்துகிட்டு இருக்கேன், எனக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாது, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது தவிர எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்ல இவரு யோசிக்கிறார். முன்ன பின்ன தெரியாத பொண்ணு எப்படிமா கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு சொல்ல இவங்க தன்னோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் சொல்றாங்க. ஒரு சேவிங்ஸா ஒரு 10 லட்சம் வச்சிருக்கேன், அது என் கல்யாணத்துக்கு பயன்படுத்தணும்னு நினைச்சா இப்படி ஆகி போச்சேன்னு சோகமா சொல்ல இதை கேட்டது இவருக்கு ஒரு ஐடியா. இவர் பெட்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் கிட்ட தோத்து போயிட்டு இருப்பார். இப்போ இதை பொண்ணு ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த 10
10 லட்சத்தை வச்சு நம்ம கடன் அடைச்சிடலாமே அப்படின்னு முனைப்புல கட் பண்ண வீட்டுல 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு முன்னாடி போய் நிக்கிறாங்க. பார்த்த இவங்க அப்பா பயங்கர ஷாக்கு. அண்ட் இவங்களோட அம்மாவும் என்ன காரியாண்டா பண்ணிருக்க, உன் கல்யாணத்துக்கு ஒரு சாரி வாங்கலான்னு பார்த்தா இப்படி ஆகி போச்சு, சரி வாங்க அப்படின்னு மாதிரி உள்ள கூட்டு போய் இவங்களை ஏத்துக்கிட்டு எல்லா வேலைகளையும் பண்ணி முதல் இரவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அப்பதான் இவங்க ஒரு கோல்மால் பண்ணிருப்பாங்க. அந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. ஆனந்த் அந்த பார்ட்டியில பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணிருக்க மாட்டாரு. ஆனந்த பார்த்த உடனே இவங்களுக்கு பிடிச்சு போயிடும். பிடிக்கிற விஷயத்துக்காக ஒரு பொய் சொன்னா தப்பில்ல, அது உங்க கூட வாழணும் போல இருந்தது, அதனாலதான் பொய் சொன்னேன்னு. நான் பிரெக்னெண்டா இல்ல அப்படின்ற விஷயத்த சொல்ல மனுஷன் செம்ம கடுப்பாயிட்டு உன் பக்கத்துல படுக்கிறதே தப்புன்னு தனியா போய் படுத்துக்க கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் ஆனந்தோட தம்பி இருக்கான் இல்லையா, அவனை பாக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னா அவனோட போட்டோ ஸ்டுடியோக்கே வர அங்க இருக்க எல்லா ஆளுங்களும் வெளியே அனுப்பிட்டு என்ன போட்டோ ஷூட் எடுக்க முடியுமான்னு கேட்டு 2 பேரும் நெருங்குற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணி சங்கரையும் அடியாளான சூர்யாவையும் காமிக்கிறாங்க. இதுக்கு மேல நம்ம டைம் வேஸ்ட் பண்ண கூடாது, நீ மும்பைக்கு போய் உடனே அந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர வழியை பாருன்னு சொல்ல கட் பண்ணி இந்த சைடு அந்த ஆனந்தோட தம்பியவே காமிக்கிறாங்க. வேகமா சோனா இவரை பாக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இவங்க 2 பேரும் தனிமையில இருந்த வீடியோவை யாரும் எடுத்து மிரட்டுறாங்க அப்படின்ற விஷயத்த ஆதாரத்தோட காமிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பண்ணது நீ தானடான்னு சொல்ல இவருக்கு ஒன்னும் புரியல. ஆனா அந்த சமயத்துல ஒரு நபர் போன் பண்ணி இந்த வீடியோ வெளியே வரக்கூடாது அப்படின்னா இதுக்கு நீங்க ஒரு 10 லட்சம் தந்தாக்கணும், அப்படி இல்லைன்னா எல்லா வெப்சைட்லயும் இதை அப்லோட் பண்ணுவோம்னு சொல்ல பயந்து போறாங்க. சோ நான் பயங்கரமா அழுதுகிட்டே இருக்க இந்த சைடு இருக்க இந்த பையனும் ஒன்னும் கவலைப்படாத நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன்னு கிளம்புறேன். ஆனா அதே சமயத்துல கல்யாணம் பண்ணாத பொண்ணு கிட்ட இருந்து வந்த 10 லட்சத்தை எடுத்துட்டு போய் கொடுக்காம பெட்டிங் ஆட ஆரம்பிக்க அதை மொத்தத்தையும் தோத்து போயிட்டார். 10 லட்சம் கடனா இருந்தது இப்ப 15 லட்சம் ஆயிடுது. ஒழுங்கு முறையே அந்த பணம் 10 நாளுக்குள்ள வந்தாகணும், இல்லைன்னா குடும்பத்தோட உன்னை காலி பண்ணிடணும் அங்க இருக்கிற நபர் மிரட்டி அனுப்ப இன்னொரு சைடு கட் பண்ணி அண்ணன் தம்பி 2 பேரையும் காமிக்கிறாங்க. ஒருத்தருக்கு 15 லட்சம் இன்னொருத்தருக்கு 10 லட்சம். இதை உண்மையை சொல்லி கேட்டோம் அப்படின்னா கிடைக்காது, இதனால எனக்கு தேவைப்படுது, அந்த பணத்தை எப்படியாவது அப்பா கிட்ட இருந்து ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு மாதிரி மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. மொத்தம் 25 லட்சமா, அப்பா தரமாட்டாருன்னு நினைக்கிறேன், எதுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாடா அப்படின்னு மாதிரி அவங்க அப்பா கிட்ட போய் ஒரு முக்கியமான வேலை இருக்கு ஒரு 25 லட்சம் தர முடியுமான்னு கேட்க பக்குன்னு வாரி போட்டுருது. நான் கேஷியர்ரா, ஒரு பைசா கூட என்கிட்ட இல்ல, ஒண்ணுமே கிடைக்காது, கிளம்புகட அனுப்பி விட்டுட்டாரு. ஆனா அப்படியே கற்பனா இவங்களோட அப்பா பேங்க்ல வேலை செய்யறாரு இல்லையா, அங்க காமிக்கிறாங்க. உன்னோட அஜாக்கிரதையால ஒரு 25 லட்சம் பேங்க்குக்கு நஷ்டம் ஆயிடுச்சு, அதை நீ திருப்பி கொடுக்கல அப்படின்னா இந்த வேலை உனக்கு கிடைக்காது, அண்ட் போலீஸை கூப்பிட்டு வந்து லீகலான ஆக்ஷன் எடுப்பேன், ஒரு வாரத்துக்குள்ள பணத்தை கொடுத்தாங்கன்னு இவரை மிரட்டி அனுப்ப இப்போ வீட்டுல ஏற்கனவே ஒரு 25 லட்சம் தேவை, இவருக்கு இப்போ 25 லட்சம் தேவை, மொத்தம் 50 லட்சம். இதுக்கு என்னடா பண்றது அப்படின்னு மாதிரி வீட்டுக்கு போய் இவங்களோட மனைவி கிட்ட நம்ம கிட்ட இருந்த நகைகள் எல்லாம் இருக்கான்னு கேட்க அவங்க வேற ஒரு சம்பவத்தை பண்ணிருப்பாங்க. உடவு மேல அதிக ஆர்வம் இருக்கிறதால அது மேல ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையும் கட்டி மொத்த பணத்தையும் அதாவது மொத்த நகையும் பாத்தீங்கன்னா பறி கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ வீட்டுல ஒரு பைசா கூட இல்லைன்னு தெரிய வருது. இதனால அங்க இருக்க எல்லாருமே பயங்கர அப்செட். இப்ப எல்லாருக்குமே பணம் தேவை, அதுவும் குறிப்பிட்ட டைமுக்குள்ள தேவை. இதனால என்ன பண்றதுன்னு தலையில கை வச்சுட்டு உட்காரும் போதுதான் இவங்களோட அத்தை பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க ஞாபகத்துக்கு வராங்க. ஃப்ராடு தரத்துல இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை இல்லையா, அதனால போய் விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. சரி நான் உங்களுக்கு உதவுறேன், அதுக்கு ஒரு வழி பண்ணி ஆகணும், ஒரு நபரை கடத்தி அவரை கொலை பண்ணிடுவோம், பணத்தை கொடுங்க அப்படின்ற மாதிரி மிரட்டுவோம், அந்த மொத்த பணத்தையும் வாங்கிட்டு அவரை ரிலீஸ் பண்ணிட்டு உங்களோட தேவைகள் எல்லாத்தையும் தீர்த்துக்கோங்க சொல்ல நாராயணன் பொத்துன்னு வெல்றார். என்னடா அது கொலை பண்ற லெவலுக்கு எல்லாம் போயிடும், வேற வழியே இல்லையான்னு சொல்ல அங்க இருக்க எல்லாருமே நம்ம என்ன கொலை பண்ண போறோம், மிரட்ட தானே போறோம், அது பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி அன்னைக்கு நைட்டு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு தெருவில் வயசான ஒரு ஆயா இருப்பாங்க, அவங்களுக்கு ஸ்கெட்ச போட இதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவங்களோட அம்மாவை அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க அம்மா ஒரு புடவை பைத்தியம் தான் இல்லையா, அந்த வயசான ஆயா பாத்தீங்கன்னா காஸ்ட்லியான புடவையை கட்டியிருப்பாங்க. கிட்ட போனவங்க அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுக்காம இந்த புடவையை நீங்க எங்க வாங்குனீங்க, சூப்பரா இருக்குன்ற மாதிரி பேச்சு கொடுக்குறாங்க. ஆனா அதோட முடிவில் அந்த ஆயா பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணாம மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. மொத்த பிளானும் கொலாப்ஸ் ஆகி போடுது. என்ன பண்ண சொன்னா நீ என்ன பண்ணி வச்சிருக்க, அது ஆயா உயிரோட இருக்கா இல்லையான்னு வேற தெரியலன்னு சொல்ல பக்கத்துல இருக்க எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. பிளானை கைவிட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. முதல் ஃபேன் ஃபெயிலியர், நம்ம அம்மாவை கூட்டு போனது பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த வாட்டி இவங்களை வீட்டிலே இருக்க சொல்லிட்டு 2வது ஒரு பிளான் போட்டுறாங்க. பெரிய பெரிய ஆளுங்களுக்குலாம் அஃபேர் இருக்கும் இல்லையா, அதை வீடியோ எடுத்து பணத்தை கேட்டு மிரட்டுவோம் அப்படின்றதான். ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போய் மாஸ்க் எல்லாத்தையும் மூடிட்டு ஒரு 2 கப்பல் வருவாங்க, அவங்கள மிரட்டணும்னு போக ஆனந்தோட தம்பி இருக்கா இல்லையா, அவனுக்கு ஷாக்கு. டெய்லி எட்டி பாப்பால ஒரு ஆன்டி, அந்த ஆன்டி அவங்க புருஷனை விட்டுட்டு வேற ஆள் கூட வந்து நிப்பாங்க. இதை பார்த்தது என்ன ஆன்டி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு இவனோட பேச ரிவீல் பண்ண ஏன்னா வாட்டியும் பிளான் கொலாப்ஸ் ஆயிடுது. ஆனா அது கூடவே பக்கத்துல இருக்க நபர் பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசரா இருப்பார். கண் எல்லாத்தையும் காட்டி எங்களையே மிரட்ட பிளான் போடுறீங்களா, இன்னொரு தடவை இந்த ஏரியால உங்களை பார்த்தேன் உங்களை குழி தோண்டி புதைச்சிருந்தான்னு மிரட்டி அனுப்ப 2வது பிளானும் ஃபெயிலியர். அதுக்கப்புறம் கட் பண்ணி அந்த போலீஸ் ஆபீசர் இருக்கா இல்லையா, அவர் அந்த சங்கரோட ஆளுங்களையோ கண்காணிக்கணும் அப்படின்ற மாதிரி முனைப்புல இறங்குறாரு. ஆனா இந்த சைடு கட் பண்ணா அந்த சூர்யா இருக்காரு, அவரை காமிக்கிறாங்க. நம்ம ஆளுங்களை வச்சு இப்ப அந்த பொம்மையை எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா பிரச்சனை, அந்த பூனை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வேற ஒரு 3 ஆளை ஹையர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சங்கர் கிட்ட பேசி அந்த 3 ஆளுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணி நாராயணன் ஃபேமிலியா காமிக்கிறாங்க. போட்ட 2 பிளானும் ஃபெயிலியர். 3வது
தான் ஒரு பிளான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க மாமா பொண்ணு ஓடி வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல, இதுக்கு நடுவில் ஆனந்தோட வைஃபை பார்த்தீங்கன்னா வெளியே கூட்டு போயிடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது. அண்ட் உள்ள வந்திருக்கவங்கள ஒரு பெரிய பிளான் வந்திருக்கு. சூர்யா பாய் கிட்ட இருந்து ஒரு பொருளை மும்பைக்கு போய் எடுத்துட்டு வரணுமா, 1 கோடி ரூபாய் டீல்றான்னு சொல்ல அங்க இருக்க எல்லாருமே வாய பழக்கிறாங்க. இதே கெட்டப்ல போக கூடாது, கொஞ்சம் மாசம் போவோம் அப்படின்ற மாதிரி கோட்டு கிட்ட எல்லாம் போட்டுட்டு போய் அங்க உட்காந்து பேச, எதிரில் இருக்கவரு இவங்க டம்மி தான் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாரு. இருந்தாலும் பரவாயில்ல, இவங்க தான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற முனைப்புல கொஞ்சம் அட்வான்ஸை கொடுத்து அந்த பூனையை போய் வாங்கிட்டு வாங்க, குறுக்குல ஏதாவது பிரச்சனை நடந்ததுன்னு வைங்களேன், உங்க உயிருக்கு நாங்க பொறுப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப கட் பண்ணி மும்பைல காமிக்கிறாங்க. ஒரு நபர் கிட்ட போய் பாஸ்வேர்டு எல்லாத்தையும் சொல்லி ஒரு பூனை பொம்மை இருக்கும், அந்த பொம்மையை வாங்கிட்டு மறுபடியும் இவங்களோட ஊருக்கே திரும்புறாங்க. இப்ப சூர்யா பாய் போன் பண்ணா போதும், அதை எடுத்துட்டு போய் கொடுத்து பணத்தை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆசையா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் ஆனந்தோட வைஃப் வராங்க, எதுவுமே தெரியாம நடிச்சிடுறாங்க. அண்ட் சூர்யாவும் போன் பண்ணி ஒரு இடத்துக்கு வாங்கன்னு சொல்ல வேகமா அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. அண்ட் அதுக்குள்ள சூர்யா போக்கிட்டே இருக்கும்போது அவங்கள ஃபாலோ பண்ற அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கா இல்லையா, அவர் வாரண்டோட வந்து நீ என் கூட வந்துதாகணும் அப்படின்ற மாதிரி சூர்யாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாரு. இந்த சைடு சூர்யா வருவான், அதை கொடுத்துட்டு பணத்தை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பாக்குறாங்க, போன் பண்ணி பாக்குறாங்க, எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. இதனால திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அண்ட் இதுக்கு அடுத்த நாள் காலையில தான் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதனாலதான் அவர் வாங்க வரல அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவர் வெளியே வர வரலையும் நம்ம வீட்டுல இருக்கட்டும், அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் பண்ணிக்கலாம், கடங்காரங்க கிட்ட எல்லாத்தையும் ஒரு வாரம் வெயிட் பண்ண சொல்லுவோம் அப்படின்னு மாதிரி இவங்க ஒரு பக்கம் ரெடியாக, இன்னொரு பக்கம் புடிச்சிட்டு போன சூர்யாவையும் அந்த இன்ஸ்பெக்டரையும் காமிக்கிறாங்க. ஏற்கனவே எங்களுக்கு ஒரு சின்ன பாஷ் இருக்கும், 2 பேருமே பாத்தீங்கன்னா போலீஸ் ட்ரைனிங்ல ஈடுபட்டு இருப்பாங்க, பணத்தை கொடுத்தாதான் வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சூர்யாவை அசிங்கப்படுத்தி அனுப்ப, எனக்கு இந்த வேலையை வேணாம் அப்படின்னு மாதிரி தான் இந்த வேலையை வேணாம் அப்படின்ற மாதிரி இந்த ட்ராக் உள்ள பூந்துட்டு இருப்பார். அண்ட் இவரோட நண்பர் போலீஸ் ஆகி அவரே அரெஸ்ட் பண்ற நிலைமை. இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்க கட் பண்ணி நாராயணனையும் அவரோட வைஃபையும் காமிக்கிறாங்க. வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எதுவுமே தெரியாத இவங்க மருமகளுக்கிட்ட உள்ள வந்து வணக்கமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க, அவங்க வேற எடுத்துட்டு வந்து ஒரு 2 துணியை கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், ஆமா உங்களுக்கு ஹார்மோனிய பொட்டி தலையில இடிச்சுக்கிட்டே இருந்தது அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணீங்க இல்லையா, அந்த பொட்டி எடுத்துட்டு போய் வித்துட்டு வந்துடுறேன்னு சொல்ல பயங்கர ஷாக்கு. எதனால அப்படின்னா அந்த பூனை பொம்மை சூர்யா வர வரைக்கும் வீட்டுல இருக்கட்டும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது யாருமே எடுக்க கூடாது அப்படின்றதுக்காக அந்த பொட்டிக்குள்ளதான் வச்சிருப்பாங்க. இது தெரியாத இவங்களும் வித்துட்டு வந்ததால மனசெல்லாம் படன்னு அடிச்சுக்க ஆரம்பிக்குது. ஆனா அதே சமயத்துல இந்த விஷயம் ஆனந்துக்கும் அவரோட தம்பிக்கும் தெரிய வர இன்டைரக்டா அவரோட மனைவியை திட்டுறாங்க. அது எவ்வளவு காலத்து பழமையானது தெரியுமா, அதை போய் வித்துட்டு வந்தியா, எங்க வித்துட்டு வந்தேன்னு சொல்லுன்ட்டு அங்க வேகமா போய் செக் பண்ணி பார்க்க அந்த நபர் பாத்தீங்கன்னா வேற ஒரு வீட்டுக்கு வித்துட்டு வந்தார். அந்த வீட்டுக்கு போய் செக் பண்ண ஓனர் துபாய் போயிட்டாரு, வர 10 நாள் ஆகுன்றாங்க. இதனால என்ன பண்ணுதுன்னு தெரியாம மனக்கவலை. இந்த 10 நாள் வரலையும் என்ன பண்ண போறோமோ, அந்த சூர்யா வெளியே வந்துட்டா என்ன நிலைமை ஆகுமோன்னு யோசிக்க சூர்யா கிட்ட இருந்து போன் வருது, நாளைக்கு நான் பெயில வந்துருவேன் அப்படின்ற தகவல் வரும். இதனால என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. அந்த வீட்டுல இன்னைக்கு நைட்டே புந்து திருநாதான் உண்டு, 10 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணோம் அப்படின்னா பல பிரச்சனைகளை சந்திக்க கூடும்ட்டு கும்பலா பிளான் பண்ணி ஆள் நடமாட்டமே இல்லாத வீட்டுல செக்யூரிட்டிக்கு தெரியாம உள்ள என்டர் ஆகுறாங்க. இங்கதான் இங்கேயோ இருக்கும், அதை தேடுகிறான்னு தேடிக்கிட்டே இருக்க நாராயணன் கிட்ட கடன் கேட்டு வந்தா இல்லையா, அந்த நபர் அங்கேயும் இருக்காரு. இங்க ஏதோ சம்பவம் நடக்குதுன்னு உள்ள வந்திருப்பாரு. இவங்க பேசுறது எல்லாத்தையும் ஒட்டு கேட்டதால ஒழுங்கு மருதே எனக்கு ஷேரை கொடுங்க, இல்லைன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வெளியே சொல்லிடுவேன்னு சொல்ல வேற வழியே இல்லாம இவரை சேர்த்துக்கிட்டு அங்க இருக்க எல்லா இடத்தையும் தேடிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஒரு கட்டத்துல அந்த ஹார்மோனியம் போட்டு எங்க இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறாங்க. கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காலையில எல்லாமே ஸ்மூத்தா இருக்கு. சூர்யா வந்தது பொருளை எடுத்து கொடுத்து காசை வாங்கிக்கலான்னு ரெடியா இருக்கு. இவங்க கிட்ட ஷேரை கேட்டுட்டு இருந்தா இல்லையா, அவர் வீட்டுக்கே வந்துட்டார். ஆனந்தோட மனைவிக்கு இது எதுவுமே தெரியாது. இதனால அவங்கள ஏதோ பேசி அனுப்பி விட்டுட்டு உனக்கு என்னடா வேணும், ஷேர் தானடா, பணத்தை வாங்கினோடனே தரண்டான்னு சொல்ல. ஆனா அவர் 50-50 கேட்கிறாரு. அது எப்படி முடியும், நாங்க 4 பேர் இருக்கோம், ஒரு 60-40 டீல முடிச்சுக்கலான்னு சொல்லி அவரை தற்காலிகமா அனுப்பி விட்டுட்டு அந்த பொம்மை இருக்கான்னு உள்ள போய் செக் பண்ணி பாக்குறாங்க. ஒரு பயங்கரமான ஷாக்கு. நேத்து நைட் எடுத்துட்டு வந்த பொம்மையை காலையில காணும். அவ்வளவுதான் சூர்யாவுக்கு தெரிஞ்சது. நம்ம கதை கந்தல் ஆயிடும்னு சொல்ல சூர்யா கரெக்டா போன் அடிக்கிறாரு. இந்த சிலையை கேட்டு தான் பண்றாரு. அதுக்குள்ள தேடுடான்னு வீடு முழுக்க தேடிக்கிட்டே இருக்காங்க. போன் எடுக்காம விட்டுட்டுறாங்க. இதனால கோவமான சூர்யாவும் ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கே வந்துட்டார். அந்த சிலை எங்க, போன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டீங்கன்னு சொல்ல இவங்களும் நேற்று நைட் வரல இங்கதான் இருந்தது, இப்ப காணும், ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, உங்ககிட்ட கண்ணு முன்னாடி அந்த சிலையை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வரேன்னு சொல்ல என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, அந்த சிலை மட்டும் வரலன்னு வையன் வீட்டுல ஒருத்தர் உயிரோட இருக்க மாட்டாங்கன்ட்டு அங்க இருந்து கிளம்ப கட் பண்ணி சங்கர் கிட்ட இந்த விஷயம் போகுது. சிலையை காணனா அவங்களை அங்கேயே போட்டு தள்ள வேண்டியதுடான்னு கேட்க, இல்லன்னா அவங்க தான் சிலையை எங்க வச்சிருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லணும். போட்டு தள்ளிட்ட வேலையாகாது, ஒரு 2 நாள் பொறுப்புமேனு சொல்ல கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க. அந்த பூனை பொம்மை எங்கதான் போயிருக்கோம் அப்படின்னு மாதிரி மன கஷ்டத்துல எல்லாம் உட்காந்துக்கிட்டே இருக்க இந்த வாட்டி உங்க மாமா பொண்ணுகிட்ட ஐடியா கேட்கலாமா அப்படின்னு மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம தொலைச்சு போயிடுறோம், அவ கண்டுபிடிக்கிறதே வேலையா வச்சிருப்பாளா, அவகிட்ட போகாம ஏதாவது பண்ணி ஆகணும்டான்னு சொல்ல அப்பதான் ஆனந்தோட வைஃப் இருக்காங்க இல்லையா, அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டா தான் பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காரு இன்ஸ்பெக்டர், அவர் இருப்பார். ஒரு நாள் இவங்களோட வீட்டை விசிட் பண்ணிட்டு போகணும்
அப்படின்ற மாதிரி வர்றாரு. இவங்க தான் தான் மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி பயத்துல நிக்க அவர் எதுவுமே சொல்லாம கேஷுவலா பேசிட்டு அங்கிருந்து போறாரு. ஆனா அவர் போனதுக்கு அப்புறமா ஆனந்த் யோசிக்கிறார், இதுல வேற வழியே இல்ல, எல்லா விஷயத்தையும் மனைவி கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் ரிவீல் பண்ண அவங்க இவங்களோட நண்பரான அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க. அவங்களும் நீ என்ன வேலை பாத்திருக்கீங்கன்னு தெரியுமா, இது எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை எதுவும் பண்ணாம நான் பாத்துக்கிறேன்ட்டு அன்னைக்கு நைட்டு அந்த சூர்யா இருக்கா இல்லையா அவரை போய் பாக்குறாரு. அந்த பொம்மை என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்ல இவர் பொம்மையை கூடுறான்னு கத்திக்கிட்டே இருக்காரு. ஆனா இவர்கிட்ட பொம்மை இல்ல. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா சில விஷயங்கள், அதாவது சங்கரை பத்தி சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் இந்த மாதிரி மிரட்டல் உருட்டல் அப்படின்ற மாதிரி ஈடுபட்டுக்கிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியும், உனக்கு தெரியாத வேற ஒரு முகம் இருக்குடா, அதை உன் கூட இருக்கவங்களே சொல்லுவான்ட்டு அவரோட அடியால கூட்டு வந்து நிறுத்த நாராயணோட ஃபேமிலியில நடந்துகிட்டு இருக்க எல்லா பிரச்சனைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ரவுடி சங்கர் தான் காரணமா இருப்பார். அவர் இந்த மாதிரி வேலைகள்ல ஈடுபடுறது வழக்கம். ஒரு பொண்ணோட வீடியோ எடுத்து மிரட்டி 10 லட்சம் கேட்கறது அப்படின்ற மாதிரி ஆனந்தோட தம்பி இன்வால்வ் ஆக, பெட் கட்டி தோத்து போய் அந்த பணத்தை கேட்கறது அப்படின்ற மாதிரி ஆனந்த் இன்வால்வ் ஆகுறாரு. அதையும் தாண்டி நாராயணன் இருக்காரு இல்லையா, அவர் எதுவுமே பண்ணிருக்க மாட்டார், ஆனா ஏமாத்திட்டாரு அப்படின்ற மாதிரி 25 லட்சம் கேட்பாங்க. சோ இந்த குடும்பம் இப்படி ஆனதுக்கு உன்னோட தலைவன் தான் காரணம், இதுக்கு பின்னாடி அவன் தான் இருக்காண்டா, இப்பயும் நீ அவன் பக்கம் தான் நிக்க போறியான்னு சொல்ல முதல்ல இவர் நம்பவே இல்லை. ஆனா அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்றாரு. அப்படியே காட் பண்ணா ரவுடி சங்கரை காமிக்கிறாங்க. பூனை பொம்மை நாராயணன் ஃபேமிலி கிட்ட தான் இருக்கு, அவங்கள விட்டு வைக்க கூடாது, ஆளுங்க எல்லாத்தையும் அனுப்பி கடத்திட்டு மொத்த பேரையும் அனுப்பிவிட அங்க மொத்த பேரும், அதாவது நாராயணன் ஃபேமிலியில இருக்க எல்லாரும் ஒண்ணு கூடி இருக்காங்க. இவங்க போறாங்க, தொக்க எல்லாரும் வண்டியில ஏறுங்கன்னு கூப்பிட்டு ஒரு ஃபேக்டரிக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. அதுல அங்க போனது எல்லாரையும் கண்ணை காட்டி மிரட்டி அந்த பூனை பொம்மையை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களை உயிரோட விட்டுருவேன், இல்ல எல்லாரும் சாவிங்கன்னு சொல்ல அந்த சமயம் பார்த்து ஆனந்த் ஓடி வந்து ஒரு பொம்மையை கொடுக்குறாரு. இதுதானே உன் பொம்மை, எங்க எல்லாரையும் விட்டுடுன்னு சொல்லி வேகமா ஓடி போக அந்த சமயத்துல ஆனந்தோட தம்பி இருக்கா இல்லையா, சோனாவோட வீடியோ ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு தான் 10 லட்சம் கேட்டிருப்பாரு. ஆனா அவங்க எல்லார்கிட்டயும் இதே மாதிரிதான் ஏமாத்திட்டு இருப்பாங்க. சோ வெளியில பார்த்ததும் பயங்கர அப்செட் ஆயிட்டு நீ எனக்கு ஏமாத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல, அதாவது தப்பிச்சு போகாம அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டே இருக்க உள்ள இருக்க ஷாக்கருக்கு இவங்க கொடுத்துட்டு போன பொம்மை டூப்ளிகேட்னு தெரிய வருது. வெளியே போய் மறுபடியும் கொத்தா வாரிட்டு வந்துடுறாங்க. இந்த வாட்டி நீங்க தப்பிச்சே போக முடியாதுன்னு சொல்ல சூர்யா ஒரு பக்கம் என்டர் ஆகுறாரு, இன்னொரு பக்கம் இன்ஸ்பெக்டர் என்டர் ஆகுறாரு. கையும் கொலமா மாட்டிக்கிட்ட உன்னால தப்பிக்க முடியாதுன்னு சொல்ல அங்க பயங்கரமான சண்டை போக ஆரம்பிக்குது. சங்கர் இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு ட்ரை பண்ண இதோட முடிவுல ஒரு கலகலப்பான சண்டை போய் எல்லாரையும் புடிச்சிடுறாங்க. அண்ட் கட் பண்ணி ஃபேமிலி மொத்தமா ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க யோசிக்கல அந்த பொம்மை எங்கதான் போயிருக்கும் அந்த விஷயத்தையும் காமிக்கிறாங்க. இவங்களோட மருமக இருக்காங்க இல்லையா, அவங்க பீரோல துணி எடுக்கணும் அப்படின்னு மாதிரி ஒரு பொருள் எடுத்திருப்பாங்க. அதுல அந்த பொம்மை கீழே விழுந்திருக்கும். இது தெரியாம காலில் ஏட்டி வதைக்க பெட்டுக்கு கீழே ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா மாட்டிட்டு இருக்கும். எல்லா இடத்தையும் தேர்ந்த இவனுங்க மெயினான இடத்தை விட்டுட்டானுங்க, அந்த பொம்மை அங்கேயே தான் இருக்க போகுது அப்படின்னு வாய்ஸ் ஓவர்ல இந்த படத்தை பாத்தீங்கன்னா இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷனை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.